நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை பலியானவர்களுடைய எண்ணிக்கையானது 258 உயர்ந்திருக்கு. நேபாள பெருவெள்ளத்தில் இதுவரைக்கும் 258 பேர் உயிரிழந்திருக்காங்க. நேபாள திபெத் எல்லையில் நேற்று மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. நேபாள கிராமங்கள்லாம் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பலர் மாயமாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வெள்ளத்தில் சிக்கி 258 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா நேபாள பேரிடர் இடர்குறைப்பு ஆணையம் தகவல் தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இப்ப பலி எண்ணிக்கை 258 உயர்ந்திருக்கு. காயமடைந்தவர்கள், மாயமானவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் என்ன, சேத விவரங்கள் என்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நேபாளத்தின் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட காட்டாற்று பெருவெள்ளம் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று 8 தொடங்கிய அந்த உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேபாள பேரிடர் இடர்குறைப்பு ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின்படி உயிரிழப்பு 258 அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சற்று முன்னதாக நேபாள காவல்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி மொத்தம் 270 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பலருடைய சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 66 பேர் காயமடைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 66 பேரும் பல்வேறு அரசு மருத்துவமனையிலே தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை தற்போது வரை 800க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதில் இந்தியர்கள் மட்டும் சுமார் 300 பேர் காணாமல் போயிருப்பதாக நேபாளத்தினுடைய சுற்றுலா வாரியம் மற்றும் காவல்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பலி எண்ணிக்கையானது நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரைக்கும் 258 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல்ல மொத்தம் 800 பேர் மாயமாகியிருக்காங்க. அந்த மாயமானவர்கள் 300 பேர் இந்தியர்கள் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.